அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 18/3/2025 மார்ச் மாதம் 18ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி 4ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை, குறள் 421. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக்கா அரண். தெளிவுரை: அழிவு வராமல் காப்பாற்றும் கருவி அறிவாகும். அது மட்டுமன்று, பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள் அரணும் ஆகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம். சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது. சுக்கிரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில், அதோடு கூட சூரியனும் ராகுவும் மீனத்தில். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று பெரியவர்கள் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கின்றது. நீங்கள் செய்து வரும் தொழில் வேலையாட்கள் அமையாமல் இருந்த நிலை மாறி இன்று பிடித்தமான வகையில் நல்ல வேலையாட்கள் பணியில் நியமனம் செய்வீர்கள். இனி அடுத்தடுத்த தொழிலை விரிவுபடுத்த வேண்டி அது சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். என்று உங்களை நேரடியாக கேட்டால் மட்டுமே உதவி செய்யலாம். எப்படியும் இன்று உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களைத்தான் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். கருவுற்ற தாய்மார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கருக்கலைதல் ஏற்பட கோச்சார நிலவரம் இன்று இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுவீர்கள். இன்று சில நம்பிக்கை துரோகங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். தொழில் மற்றும் பணி விஷயத்தில் எப்போதும் தொடர்ந்து அவமானங்கள் நிகழ்வது போல உங்களுக்கு தோன்றும். இன்று குழந்தை பிறப்பு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும் குடும்பத்தில், அதுவும் இரட்டை குழந்தை பிறப்பு சில குடும்பங்களில் நிகழும். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கைகலப்பிற்கு கொண்டு போய் கூட விட்டுவிடும். கவனம் வேண்டும். ஆனால் உங்கள் அப்பா வழி பெரியவர்கள் பேசி பேச்சுவார்த்தையில் முடித்து வைப்பார்கள். என்று பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் உங்களுக்கு இன்று நிச்சயம் கிடைக்கும். பெண்கள் வழியில் தொல்லைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. கவனம் வேண்டும். பிறருக்கு பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை எடுத்துச் சொல்வீர்கள். பணம் சேமித்தலில் உள்ள பயன்களையும் வழிகளையும் சொல்லிக் கொடுப்பீர்கள். ஆனால் பாருங்க, நீங்கள் நினைப்பது உங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆவது இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இன்றும் தோன்றும். தந்தையையோ அல்லது மகனையோ ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து இருக்கும் சூழல் உருவாகும். என்று அப்பா வெளியூரில் வேலை செய்பவராக கூட இருக்க முடியும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கொப்புளம், காது வலி, அமோனியா குறையால் பதட்டம், இதய படபடப்பு, பாதம், கால் ஆணி பிரச்சனை, தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு, சூடு தொடர்பான நோய்கள், திருட்டு பயம், பாம்பு பயம், தூக்கமின்மையால் வரும் நோய்கள் இப்படியாக ஏற்படும். இன்று ஹேமா மாலினி, விநாயகம், கணேஷ், வர்ணலதா, ஹேமலதா, செல்வரத்தினம், ரம்யா, திருப்பதி, ஸ்ரீவித்யா, மணிகண்டன், மணிமேகலை, பாண்டியன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று முனீஸ்வரன் கோயில், மண்குவியல், குப்பை மேடு, பழைய கட்டிடம், டயர் கடைகள், கோர்ட் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்றைய சமையலில் நெல்லிக்காய் ஊறுகாய், வாழைப்பூ, வெள்ளை பூசணி, சுண்டல், மொச்சை, கீரை, பாகற்காய், கத்தரிக்காய், முள்ளங்கி, சர்க்கரை வள்ளி கிழங்கு, கேரட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். பால் சாதம், பால் கொழுக்கட்டை, பால் பாயாசம் இப்படியாகவும் எடுத்துக்கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, மஞ்சள், ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.